அவள் வருவாளா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிரவீன் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறா பிபிஎஸ் ரிசார்ட்டில், உடனே வந்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சிடலாம் அப்படின்னு கால் பண்ணிட்டு வைக்கிறாங்க. போலீஸாக வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மி வந்துட்டு சஞ்சனா ஆகாஷ் லவ்வை பற்றி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ மித்ரா அங்கே வராரு. மித்ரா அங்கே வந்து நேராக லக்ஷ்மி கிட்ட வந்து பேசுகிறாங்க. லக்ஷ்மி, நீ எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் அந்த பிரவீன் பேசினதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கூட இருக்கிறவங்க ஏதாவது பேசினாதான் நீ அதை நினச்சி கவலைப்படணும். அவன் யாரோ, அவன் சொன்னதை பற்றிலாம் நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அந்த வார்த்தைலாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி மித்ரா வந்துட்டு லக்ஷ்மி ஃபீல் பண்ணுறதை பார்த்து லக்ஷ்மிக்கு ஆறுதல் சொல்கிறத மனிஷா பார்த்ததுமே மனிஷாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. தேவயானி கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டி அங்கே பார்த்தீங்களா லக்ஷ்மி ஃபீல் பண்ணுறான்னு, அந்த மித்ரா வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுறான்னு பார்த்தீங்களா? ஆனால் நான் இங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கேன், அவன் என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே தேவயானி வந்துட்டு மனிஷா கிட்ட, மனிஷா நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் விவேக் வந்துட்டு ஜானு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த பிரவீன் வந்துட்டு அண்ணனையும் அண்ணியும் அப்படி பேசும்போது எனக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு, நான் அமைதியாக இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன், என்னால் அங்கே போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜானு நாம் போகாமல் இருந்தது தான் நல்லது, அப்படி போயிருந்தனா கண்டிப்பாக இன்னும் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு ஜானு பேசிட்டு இருப்பாங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே மனிஷா சொல்கிறாங்க, அங்கே நிற்கிறது விவேக் தானே, பக்கத்தில் இருக்கிறது ஜானு தானே அப்படின்னு சொன்னதுமே தேவயானி அதை பார்த்துடுறாங்க. ஆமாம், இந்த ஜானுக்கு வேறு வேலை இல்லை, என் பையன்கிட்டே வந்துட்டு இருக்கா, என் பையனை கவர் பண்ணணும்னு நினைக்கிறா, கொஞ்சம் பணமும் அழகும் இருந்துட்டா கவர் பண்ணிடணும்னு நினைப்பாங்க இவங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே இப்படி தான் அப்படின்னு வந்துட்டு தேவயானி சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு சரியான பாடம் இப்போ நான் கற்றுக் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக போக, உடனே மனிஷா, ஆண்டி இப்போவே ஏதாவது பண்ணி கெடுத்துடாதீங்க, அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு தெரியாத மாதிரியே இருப்போம், நம்ம தெரியாத மாதிரியே இருந்து அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு வந்துட்டு மனிஷா வந்து தேவயானி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் அரவிந்தா என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயதேவ் கிட்ட டிவோர்ஸ் பேப்பரை வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே வந்துட்டு என்ன இது, எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு இன்னும் 3 மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீ ஏன் 2 நாளில் டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணியிருக்கியே அப்படின்னு கேட்க, அப்போ அரவிந்தா வந்து சொல்கிறாங்க, நான் எல்லாம் யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன், அவங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்ன நல்லது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தான் நாம் ஏதாவது முடிவு எடுக்கணுமே தவிர இப்படி பிரிக்கிறதுக்கு அவசரமாக பிரிக்கிறதுக்கு இது மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, பெரியவங்களாம் நம்ம அவங்கள சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அரவிந்தா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, லக்ஷ்மிக்கு அநியாயம் பண்ணணும்னு நான் நினைக்கல, ஏற்கனவே நான் அவளுக்கு அநியாயம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் நான் வந்துட்டு அவளுக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், லக்ஷ்மினால தான் மித்ராவுக்கு ஆபத்து வருது, அதே மாதிரி மித்ராவை காப்பாற்றுறதுக்காக லக்ஷ்மி என்ன வேணாலும் பண்ணுறா, அதனால அவளுக்கும் ஏதாவது ஆகுது, இப்படி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஏதாவது ஒன்று நடக்குது, ஏதாவது கஷ்டம் வருது, ஏன் இப்படி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும், லக்ஷ்மி நல்லா இருந்தால் போதும், அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், அதே மாதிரி மித்ராவும் நல்லா இருப்பான், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாருக்குமே கஷ்டம், அவங்க ரெண்டு பேருக்குமே ஆபத்து வருது அப்படின்னா சேர்ந்து இருக்க தேவையில்லை, நீங்கள் லக்ஷ்மி நல்லா இருக்கணும்னு நினச்சா இந்த விஷயத்தில் நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது, நான் முடிவு எடுத்தது தான் அப்படின்னு வந்துட்டு அரவிந்தா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதுமே ஜெயதேவ் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, ஏன் அரவிந்தா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே ரிசார்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் வந்து எல்லாரோட பேக்கையும் செக் பண்ணுறதுக்காக வராங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு சொல்லி. அப்போ லக்ஷ்மி கிட்ட பேக்கை கேட்குறாங்க. உடனே மித்ரா வந்து சொல்கிறாங்க, நான் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு இல்லை சார், எங்களோட கடமையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியோட பேகை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாரோட பேகை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி லக்ஷ்மியோட பேக்கில் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுமே பிரவீன் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன இது, நம்ம முன்னாடி தானே அந்த ட்ரக்ஸ் அந்த பேக்கில் வச்சாங்க, எப்படி இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ மித்ரா போயிட்டு அங்கே வந்து பிரவீனை வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க, எப்படி அது இல்லாமல் போச்சுன்னு தானே யோசிக்கிறேன், இன்னொரு முறை நீ இப்படிலாம் யோசிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை வந்து இந்த இடத்துலையே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வார்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜெயதேவ் வந்து ரொம்ப டீப்பாக வந்துட்டு அரவிந்தா எடுத்த முடிவை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஆரத்தி வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு வரும்போது ஜெயதேவ் வந்து அது அப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆரத்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நீ பூஜை பண்ணுற, ஆனால் அந்த கடவுள் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எல்லா கஷ்டத்தையுமே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, கடவுள் போட்ட விதியை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன்,
அவர் நம்ம கூட விளையாடுறத விதத்தையும் அவர் இப்படி கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுறீங்க அப்படின்னு எனக்கு புரியுது மாமா. அது என்னென்னு சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினைங்க. கடவுள் எல்லாத்தையும் நல்லபடியாகவே செய்வார், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மித்ரா அங்கே வராங்க. மித்ராவும் எடுத்துக்க சொல்கிறாங்க. கரெக்டாக அரவிந்தாவும் கரெக்டாக அங்கே வருவாங்க. உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த டிவோர்ஸ் பேப்பரை மித்ரா கிட்ட கொடுக்குறாங்க. மித்ரா அதை பார்த்ததுமே இது என்னம்மா திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்துட்டு லக்ஷ்மி என்னன்னு கேட்க அப்போ அந்த பேப்பர் அப்படியே திருப்பி காமிக்கிறாங்க. லக்ஷ்மி அதை பார்த்ததுமே கையில் இருந்த ஆரத்தி தட்டை அப்படியே கீழே போட்டுருவாங்க. இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். உங்கள் 2 பேரோட பாதுகாப்புக்காக தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். இனிமேல் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ மித்ரா வந்து கேட்குறாங்க. ஆனால் இவ்வளோ அவசரமா ஏமா? இன்னும் டிவோர்ஸ்க்கு 3 மாதம் இருக்கேன். இந்த 3 மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு அரவிந்தா சொல்கிறாங்க. அதனால தான் நாளைக்கே உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ்க்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நாளைக்கே வா? அண்ணாக்கா அன்னைக்கும் நாளைக்கே டிவோர்ஸ் அப்படின்னு விவேக் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஆனால் இவ்வளோ திடீர்னு ஏன் இந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்க பெரியமா அப்படின்னு சொல்ல அதுக்கு அரவிந்தா வந்து சொல்கிறாங்க, லக்ஷ்மியால் தான் நான் இந்த முடிவை வந்து எடுத்திருக்கேன். மித்ராவுக்கு அடிக்கடி லக்ஷ்மினால தான் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. மித்ராவை காப்பாற்றுறதுக்காக லக்ஷ்மி தன்னோட உயிரையே பணைய வைக்கிறான். இப்படி ஒருத்தர் அப்படியே வந்துட்டு அவங்கள மாற்றி வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க சேர்ந்துருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தேவயானி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு ஆபத்து வரும்போது அதை பார்த்துக்கிட்டு நாம் அமைதியாக இருக்க முடியாதுல்ல, நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு தேவயானியும் சொல்கிறாங்க. இது நல்ல முடிவு கிடையாது அப்படின்னு ஜெயதேவ் சொல்ல ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கிறது அப்படின்னு ஜானு சொல்கிறாங்க. ஜானு உனக்கு எதுவும் தெரியாது, நீ பேசாத அப்படின்னு சொல்ல எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நல்ல வாழ்க்கையை வந்து போயிட்டுருக்க வாழ்க்கையை நீங்கள் இப்படியெல்லாம் கெடுக்குறீங்களே, இதெல்லாம் நல்லதுக்கா சொல்லுங்க, இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னோட அக்கா உயிருக்கு போராடிட்டு வந்திருக்கா, அதெல்லாம் யாருக்காக? மித்ரா மாமாக்காக தானே. இப்படி நல்ல மருமகளை நீங்கள் தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்களே, அவள் வந்துட்டு தன்னோட புருஷனை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கா. அவளை நீங்கள் இந்த வாழ்க்கையை விட்டே போகணும்னு சொல்கிறீங்களே, இதில் வந்து எது நியாயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே அரவிந்தா ஜானு உனக்கு எதுவும் தெரியாது, நியாயம் எது அநியாயம் எதுன்னா உனக்கு தெரியாது. இங்கே யாரும் எந்த கெடுதல்னு நினைக்கல, எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மித்ரா கிட்ட வந்து கேட்குறாங்க அரவிந்தா வந்துட்டு, மித்ரா நீ சொல்லு, நான் வந்து தப்பான முடிவு எடுப்பேன் நீ நினைக்கிறியா? நான் யோசிக்காமல் இந்த முடிவை எடுத்திருப்பேன் நீ நினைக்கிறியா? என்னோட முடிவில் ஏதாவது தப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? என்னோட முடிவை நீ மதிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு வந்து உனக்கு தெரியும். எப்பவும் நீ என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க, இப்போவும் நான் 100 முறை யோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே வந்துட்டு மித்ராவால் எதுவும் பேச முடியாமல் போகுது. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி மித்ரா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அமைதியாக வந்து இருப்பார். அரவிந்தா வந்துட்டு அவங்களோட முடிவு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போயிட்டு சரி நாம் போயிட்டு பேசி பார்க்கலாம், நாம் தான் வந்து மித்ராவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு வந்து போகிறாங்க. உள்ளே போனதுமே வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி முடிவெடுத்தீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. நீங்கள் ஒரு அம்மாவாக வந்துட்டு அவர் உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்னோட முடிவு தப்பு அப்படின்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு சொல்ல, அது இல்லை என்னால் மித்ராக்கு எந்த ஆபத்தும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போதும் லக்ஷ்மி, இதை பற்றி திரும்பவும் என்னால் பேச முடியாது, எனக்கு பொறுமையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, இதுதான் உங்கள் முடிவு அப்படின்னா அதை நான் மதிக்கிறேன், ஆனால் இன்னும் ஒரு 3 மாதம் வந்து வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த 3 மாதத்தில் எது வேணாலும் நடக்கலாம் லக்ஷ்மி, எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்துட்டு என்னோட பையனை வந்து விட்டு கொடுக்க விரும்பலை, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு அதில் விருப்பம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லக்ஷ்மி நீ நல்லவதான், அதனால உனக்கு நல்லது தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீ கவலைப்படாத, அது என்னோட பொறுப்பு, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி பேச பேச வந்துட்டு அரவிந்தா வந்துட்டு லக்ஷ்மி சொன்னது எதையுமே கேட்க மாட்டாங்க. அதனால லக்ஷ்மியும் வந்துட்டு அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. ஒரு பக்கம் இதையெல்லாம் வந்துட்டு தேவயானியும் மனிஷாவும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் பேசினதுமே வந்துட்டு லக்ஷ்மி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, அமைதியாக ரூமில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் விவேக்கும் சஞ்சனாவும் வந்துட்டு அண்ணி இந்த வீட்டை விட்டு போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு லக்ஷ்மி கிட்ட போயிட்டு மித்ரா வந்து பேசுகிறாங்க. என்ன நினைக்கிற லக்ஷ்மி, என்னோட அம்மா எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு உனக்கு தோணுதா? அவங்க சரியாக யோசிக்கல அப்படின்னு உனக்கு கோவம் வருதா? என்னோட அம்மா எடுத்த முடிவு சரியாக
தப்பா அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான். அவங்க தன்னோட பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மித்ரா எனக்கு ஆபத்து இருக்கிறதுனால தான் வந்துட்டு என்னோட அம்மா வந்துட்டு உன்னை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போது அவங்கள பற்றி யோசிச்சாங்க, என்னை பற்றி யோசிச்சாங்க, உன்னை பற்றி அந்தளவுக்கு யோசிக்கலை. ஆனால் இப்போ என்னோட அம்மா வந்து மாறிட்டாங்க. என்னோட மருமக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க. நீயும் நல்லா இருக்கணும், உனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களோட பார்வையில் அவங்க உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க எடுத்த முடிவு உனக்கு பிடிக்கலனாலும் அவங்கள நீ கொஞ்சமாவது மதிக்க கற்றுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்கள வெறுத்துறாத லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க, ஒரு நிமிஷம் மித்ரா, அத்தை எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படின்னு அதை விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பக்கம் உங்கள் மனசில் வந்து என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பக்கம் வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன், நான் எந்த வழியில் வந்து போகிறது எனக்குன்னு தெரியல. ஒரு பக்கம் நான் அம்மா பக்கம் பேசுகிறதா இல்லை உன் பக்கம் பேசுகிறதா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்துட்டு நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு நியாயம் பண்ணிவிட்டு இன்னொருத்தருக்கு அநியாயம் நாம் பண்ணணுமா அப்படின்னு நான் வந்து பயத்தில் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ரெண்டு பக்கமும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போய் ஒரு பதிலை வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.